பைபிள்ல ஒரு அற்புதமான ஒரு கதை இருக்கும். ஒரு ஊர்ல ஒரு ராட்சசன் வந்து அந்த ஊர்ல இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் கொடுமைப்படுத்துறான். எத்தனையோ வீரர்கள் அந்த ராட்சசனோட சண்டை போட்டும் கூட அவனை கொல்லவே முடியல. இவனை எப்படிப்பா அழிக்கிறதுன்னு எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்கிறப்ப ஒரு சின்ன பையன் போறான். நான் அந்த ராட்சசனை கொல்றேன்றான். எல்லாரும் ஆச்சரியப்பட்டு பாக்குறாங்க. வீரர்கள் கத்தியெல்லாம் எடுத்துட்டு போயே கொல்ல முடியல, உங்ககிட்ட என்ன ஆயுதம் இருக்குன்னு கேக்குறாங்க. அந்த சிறுவன் தன்னுடைய உண்டுகோல் எடுத்து காட்டுறான், தன்னுடைய கல்லை எடுத்து காட்டுறான். உண்டுகோலையும் கல்லையும் வைத்து என்னால் கொல்ல முடியும்ன்றான். எல்லாரும் சிரிக்கிறாங்க. ஆனால் இவன் சற்றும் பயப்படாமல் அந்த ராட்சசன் முன்னால் போய் நிற்கிறான். தனது உண்டுகோலோடு அந்த ராட்சசனை பார்க்கிறான். சரியாக அந்த ராட்சசனுடைய நெத்தி பொட்டில் அந்த கல்லை அடிக்கிறாங்க. அந்த நெத்தி பொட்டில பட்ட காரணத்தினால் அந்த ராட்சசன் மயக்கம் போட்டு கீழே விழுகிறான். எல்லாம் ஆச்சரியப்பட்டு அந்த சிறுவனை பாராட்ட அந்த சிறுவன் மீண்டும் அந்த ராட்சசன் மீது ஏறி தன்னுடைய பழகிய ஆயுதத்தை தன் கையிலேயே எடுத்துக்கிறான். ராட்சசன் மயக்கம் தெளிந்து எழ அவன் கையில் இருந்த கத்தியை எடுத்து ராட்சசனை வதம் செய்தான்னு பைபிள்ல ஒரு கதை வரும். நாம் சிறுவனாக இருக்கலாம், நமக்கு முன்னால் இருக்கக்கூடிய பிரச்சனை ராட்சசன் போல் இருக்கலாம், நம்மிடம் ஆயுதங்கள் ஏதும் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நம்பிக்கை என்கிற ஆயுதம் இருந்து விட்டால் எந்த பிரச்சனையையும் நம்மால் சமாளிக்க முடியும்.